பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திலே தேசிய பொதுக்குழுவை வைத்து கொள்ளலாம் என்று இதற்கு முன்னாலேயே ஒரு கூட்டத்தை கூட்டி சாஜா குணா அவர்கள், செல்வின் நாடார் அவர்கள், கிஷோர்குமார் போன்றவர்கள் ஏற்கனவே ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்பாகவே ஒரு கூட்டத்தை கூட்டி இதை இந்த தேதியிலே பெருந்தலைவர் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திலே பொதுக்குழுவினுடைய தீர்மானங்களை நிறைவேற்றி நாம் செயல்படுவோம் என்று முடிவு செய்திருந்ததன் காரணமாக இன்றைக்கு பெருந்தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிலே இந்த பொதுக்குழு கூடி இப்படிப்பட்ட தீர்மானங்களை இயற்றியிருக்கிறது. தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் எங்கிருக்கிறது, ஜனதாவாகிவிட்டது என்றெல்லாம் இங்கே வந்திருந்த ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி கேட்டார். தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் என்பது எப்படி உருவானது என்கின்ற வேறு மூலம் அடிநாதம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேசிய ஸ்தாபன காங்கிரசினுடைய 1968 காங்கிரஸ் கமிட்டி காரிய கமிட்டி கூட்டம் டிசம்பர் மாதத்திலே கூடுகிறது. அந்த கூட்டத்திலே அமெரிக்காவிலிருந்து கோதுமை, பால் பவுடர் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே உதவிக்கு இந்தியாவுக்கு பல கோடி ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு ஒப்பந்தத்தை இந்திரா அவர்கள், அன்றைக்கு பிரதமராக இந்திரா அவர்கள் போட்டிருந்தார்கள். அதை பற்றி அந்த காரிய கமிட்டி கூட்டத்திலே சொன்னபோது பெருந்தலைவரோடு வெளியே வந்து ஸ்தாபன காங்கிரஸிலே பணியாற்றியவர்கள் கூட அன்றைக்கு அந்த கமிட்டியிலே பிரதமர் இந்திரா அவர்களை மிக வானுலாவ புகழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு உதவியை அமெரிக்காவிடமிருந்து பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்தார்கள். இதையெல்லாம் வாய்மூடி மௌனியாக கேட்டுக்கொண்டிருந்த பெருந்தலைவர் அன்றைக்கு சொன்னார். என்ன சொன்னார்? ஏம்மா, அவர் இங்கிலீஷில் சொல்லியிருப்பார், ஹிந்தியில் சொல்லியிருப்பார், நான் உங்களுக்கு தமிழில் சொல்ல. ஏம்மா, இதெல்லாம் எந்த காரிய கமிட்டியில் வச்சு நீ முடிவு பண்ணி இதை வாங்கின கடனை? அதுவும் பப்ளிக் லயபிலிட்டி 480 என்ற ஷரத்தின் கீழ் அந்த கடன் வாங்கப்பட்டிருந்தது. பொதுமக்களை அடமானம் வைத்து பெறுகின்ற இந்த கடனை எப்படி நீ வாங்கியிருக்க முடியும்? வாங்கக்கூடும், வாங்க முடியும். ஏன் வாங்கினாய்? பொதுமக்களை அடமானம் வைத்து பெறுகின்ற அளவிற்கு உள்ள கடன் 200 ஆண்டுகள் போராடி வெள்ளையனை வெளியேற்றி சுதந்திரம் பெற்ற நாம் அமெரிக்கனிடம் எங்களை அடிமையாக்குகின்ற கடன் எதற்காக எங்களுக்கு என்று ஒரு பெரிய கேள்வியை எழுப்பினார். அத்துணை நேரம் இந்திராவை இந்த கடன் வசதி பெற்றதற்காக புகழ்ந்து கொண்டிருந்த காரிய கமிட்டி உறுப்பினர்களில் பலர், அதுவும் மூத்த தலைவர்கள், இந்த கேள்வியை பெருந்தலைவர் கேட்டவுடன் உடனடியாக பெருந்தலைவருக்கு ஆதரவாக மாறி பேச ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த அம்மா நினைத்தார், இந்த பெரியவர்களை வைத்துக்கொண்டு நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் ஆட முடியாது. ஆகவே இவர்களை ஓரம் கட்டினால்தான் கட்சி ஆட்சி இரண்டும் நம் கையிலேயே இருக்கும் என்ற தீர்மானித்து அன்றையிலிருந்து காங்கிரஸை உடைக்க சதி செய்த ஒரு நபர்தான் இந்திரா. அன்றைக்கே காமராஜை ஓரம் கட்ட நினைத்தவர். இந்த மனிதன் புத்திசாலி, விவேகமானவன், நம்மை சரியான இடத்திலே மடத்தி இருக்கிறான், இவனை கட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று
அதற்கான வேலைகளை அன்றிலிருந்தே செய்ய ஆரம்பித்தவர். 68 டிசம்பரில் இருந்தே செய்ய ஆரம்பித்தவர். 69 கட்சியை பிரித்து கொண்டு போனார். என்ன காரணம்? அப்போது 69 ஜனாதிபதி தேர்தல் வந்தது. பெரியவர்கள் எல்லோரும் கூடி சஞ்சீவ ரெட்டியை, நீலம் சஞ்சீவ ரெட்டியை ஜனாதிபதி தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி முடிவு செய்தது. அதற்கான ஒரு செஷன்ஸ், சிறப்பு கூட்டமும் காரிய கமிட்டி கூட்டமும் பெங்களூரிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு இந்திராவும் வந்திருந்தார். வந்திருந்து என்ன சொன்னார்? அவர் பிரதமராக அவரே அதை முன்மொழிய காமராஜ் கேட்டுக்கொண்டார். நீலம் சஞ்சீவ ரெட்டி பெயரை ஜனாதிபதி தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் அறிவித்துவிட்டு அங்கிருந்து 2 மணி 19 நிமிடங்கள் பிரயாணத்தில் பாலம் விமான நிலையத்தில் இறங்கிய இந்திரா என்ன சொன்னார் தெரியுமா? பத்திரிகை நிருபர், மிக மூத்த பத்திரிகையாளர், இந்துஸ்தான் டைம்ஸ் ராமானுஜம் கேள்வி கேட்கிறார். பத்திரிகைகளில் அதுக்குள்ளே செய்தி வந்து விட்டது. டெலிபிரிண்டரிலே செய்திகள் பறக்கின்றன. அதை பார்த்துவிட்டு அங்கே பாலம் விமான நிலையத்தில் வந்து இறங்கிய இந்திராவை பார்த்து இந்துஸ்தான் டைம்ஸ் ராமானுஜம், அவர் தி பிக் சேஞ்ச் என்று 67 தேர்தலை பற்றி மிகப்பெரிய புத்தகம் எழுதியவர், அவர் கேட்கிறார், உங்களுடைய கேண்டிடேட் நாங்கள்லாம் பார்த்தோம், ரொம்ப நன்றி, சஞ்சீவ ரெட்டியை அறிவிச்சிருக்கீங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இந்துஸ்தான் டைம்ஸ் ராமானுஜம் சொல்லுகிறார். அதற்கு இந்திரா என்ன தெரியுமா